இன்னைக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க உலகத்தில் பெட்ரோலுக்கு பாய் சொல்லிட்டு எதிர்காலத்துக்கு ஹாய் சொல்கிற ஒரு வாகனம் இருக்குதுன்னா அது பைக் மட்டும்தான். இந்த பைக்கில் வர ஒரு மெயினான பிரச்சனை பேட்ரி சார்ஜ் நிற்கலை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் எப்படி சரி பண்ணுறது, குறைஞ்ச செலவில் எப்படி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எளிமையான வகையிலையும் புரிகிற வகையிலையும் சொல்லியிருக்கிறேன். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். டெக் மதுரை உங்கள் மூர்த்தி. வணக்கம், நான் உங்கள் டெக் மதுரை மூர்த்தி. இன்னைக்கு நம்ம இந்த சர்வீஸில் 36 வோல்ட்டு பைக்கோட பேட்டரி தான் இது வந்து கம்ப்ளைண்ட் கஸ்டமர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு பேட்டரி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நான் பதிவு பண்ணுறது உங்களுக்கு உடனே வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து நம்ம பஜாரில் லோக்கல்லே நான் வாங்கினது. இது மொத்தம் வந்து 3 பேட்டரியாக பேரலெல்லாம் மொத்தம் 30 பேட்டரி. பார்த்திங்கன்னா 5 பேட்டரியாக மடித்து வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு நான் எப்படி சால்ட்ரிங் பண்ணுறேன், என்ன மாதிரி உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன்றதை பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது பேட்டரியில் வந்து மேலே வந்து அந்த நிக்கல் குரோமியம் இது இருக்கும். அதை வந்து நம்ம எம்ஆர் சீட்டு அப்படி இல்லைன்னா ஃபைல் வச்சு நம்ம சுரண்டிட்டு அதுக்கு காப்பர் கம்பி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த காப்பர் கம்பி நான் பெருசாலாம் இல்லை, நம்ம இந்த கேபிள் டிஸ்ஆண்டனாக வர கேபிள் ஒயர் இருக்குங்களா, அதில் உள்ள சென்டர் கம்பி அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், காப்பராக தான் இருக்கும். அந்த கம்பி தான் நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இந்த 3 பேட்டரிக்கு போக எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் கம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன் வரிசையாக. +3 ப்ளஸ்ஸையும் ஒன்று போல் வச்சு ஒரு சால்ட்ரிங்கு, அதே மாதிரி -3 ஈக்குவலாக வச்சு ஒரு சால்ட்ரிங்கு. ஆனால் லெக்கு 2 ஒரே பக்கமாக வர மாதிரி மட்டும் பற்ற வைக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் எந்த பக்கம் வந்திருக்கோ அதே மாதிரி ப்ளஸ்ஸும் அதே பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் பேட்டரியை நம்ம மாற்றி அங்கே அமைச்சிக்கலாம். இது ஒன்று அது இந்த பக்கமும் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் மாற்றுறது நமக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயும் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், ப்ளஸ்லேயும் இந்த பக்கம் லீடு வர மாதிரி நான் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பேட்டரியில் லேசாக நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணால் ஈஸியாக கொஞ்சம் அப்ளை ஆயிரும். இந்த பேட்டரி வந்து 3.7 வோல்ட்டு பேட்டரி, 3000 மில்லி ஆம்பியர், மொத்தம் 30 பேட்டரி. இந்த பேட்டரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விபோன்ற பிராண்டு தான். உங்களுக்கு இதே மாதிரி மொத்தம் 10 செட்டு ரெடி பண்ணணும். 3 பேட்டரி. இது வந்து பேரலல், 3 ஒன்றா பற்ற வச்சா அது பேர் பேரலல் கனெக்ஷனில் மொத்தம் வந்து 10 செட்டு ரெடி பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ 10 செட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். நான் இதை வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸாக நான் வச்சு உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸு எல்லாம் டாப்பில் வர மாதிரி, அதே மாதிரி அடுத்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸோட ஈவனாக வச்சு அங்களுக்குள்ளே சால்ட்ரிங் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து நான் இதையும் சால்ட்ரிங் பண்ணுறேன் அப்படின்னா வெல்டிங் பிளான்ட் என்கிட்ட கிடையாது, அந்த வெல்ட் பண்ணுறது. அதை ரெடி பண்ணேன், அதுவும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் சால்ட்ரிங்கில் இறங்கிட்டேன். நான் 35 வாட்ஸ் அயன் தான் அது. உங்களுக்கு இந்த சால்ட்ரிங்குமே பக்காவாக இருக்கும். நம்ம பேஸ்ட்டை மட்டும் கரெக்டாக சுரண்டிட்டு பற்ற வச்சோம் அப்படின்னா அதுவுமே லாங் லைஃபாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு மொதல் பேட்டரியோட மைனஸு, இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு, இப்படியே வச்சு ஒரு 5 செட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். 5 2 செட்டு. இப்போ ஒரிஜினலில் எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் தான் நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். பழைய பேட்டரிக்கு இந்த பேட்டரிக்கும் என்னென்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கூட வரும். என்னென்னா இந்த பேட்டரி வந்து ஆம்பியர் கூடன்றனால 1/2 இன்ச்சு மட்டும் டோட்டல் லென்த்தில் கொஞ்சம் கூட வரும். அதுக்குமே மாடிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டாண்டுலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 செட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த 5 செட் அதே மாதிரி அதே மாதிரி ப்ளஸ்ஸை டாப்பில் வச்சுட்டு மைனஸுக்கு ப்ளஸ்ஸு, -2 ப்ளஸ் இதே மாதிரி சால்ட்ரிங் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா இப்போ டோட்டலாக வந்துடும். இப்போ 5 செட்டையும் நம்ம இதே மாதிரி ஈவனாக பற்ற வச்சிட்டோம்னா 5 செட்டு கிடச்சிரும். இதை வந்து அடுத்த அதே மாதிரி அந்த மொதல் 5 செட்டில் உள்ள மைனஸையும் இந்த 5 செட்டில் உள்ள ப்ளஸ்ஸையும் பற்ற வைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது அப்படியே சீரியஸாக மாறிடும். இப்போ 3 3.7 வோல்ட் பேட்டரி சேர்ந்து பேரலல் இதே மாதிரி உங்களுக்கு ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கையில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 செட்டில் உள்ள வோல்டேஜ் டாப் டு எண்டு அளக்கும்போது 18.5 வோல்ட்டு காட்டும். அதே மாதிரி இந்த இதுக்கும் அதே மாதிரி 18.5 காட்டும். இப்போ எல்லாத்தையும் சீரியஸில் நம்ம பற்ற வச்சு வைக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா 37 வோல்ட் இல்லை 38 வோல்ட் வரும்.
அந்த பேட்டரி 3.7 தான் வாங்கணும். அப்போ நம்ம 38 வோல்ட் வந்துடும் 10 பேட்டரின்ற போது. இது வந்து 3 பேரலாக பண்ணுறதுனால ஆம்பியர் கூடும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அதே வோல்ட்டு தான் இருக்குது, 3.7 வோல்ட்டு தான் இருக்குது 3 பேட்டரி பற்ற வச்சுருக்கனால. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பேட்டரியும் நம்ம சீரீஸில் கண்டினியூவாக பற்ற வச்சுருக்கோம். இப்போ வந்து இடையில ஒவ்வொரு பேட்டரிக்கும் சூடாகும், அதனால் எந்த கவர் மெல்ட் ஆகி பேட்டரி எதுவும் பாடி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பழைய இதில் உள்ள மைக்கா சீட்டு, அதாவது ஹைலம் சீட் இருக்கும், ஹைலம் சீட்டை வச்சுட்டு அது போக நம்ம வெல்டிங்க்கு பண்ணுற பேப்பர் சீட்டு அதையும் கட் பண்ணி பேக்கிங் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் சூடாச்சு மெல்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்று பாடி ஆச்சுன்னா அந்த பேட்டரி ஃபயர் ஆகுதுன்னுலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணும்போது தான் நடக்கும். இந்த பேட்டரி வந்து பவர் அதிகம்ன்றனால எங்கே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் கண்டிப்பான முறையில் அந்த பேட்டரி கண்டமாயிரும், அந்த அடுத்த பேட்டரியும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதனால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத அளவுக்கு எவ்வளோக்கெவ்வளோ பத்திரமா பார்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே நான் மெயினாக கொடுத்துருப்பேன். இப்போ ஒவ்வொரு பேட்டரி செப்பரேட்டாக நான் வோல்ட் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்த 3.7, அடுத்து 3.9 உங்களுக்கு வந்து 3 பேட்டரி ஆச்சுனால ஆம்பியர் கூடுன்றனால 3.7ன்றது 3.9 மாறிடும். ஏன்னா ஆம்பியர் கூடுதில்ல, அதனால் அந்த ஆம்பியரோட வோல்டேஜும் மெஷர்மெண்ட் காட்டும் அதில். இப்போ டோட்டல் வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அளந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு 39 வோல்ட் காட்டும். இது ஒரு சைடு மட்டும் 19 காட்டுது. டோட்டலாக அளக்கும்போது 39 இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ கஸ்டமருக்கு தேவையானது 38 வாட்ஸ் தான். இது 38 வாட்ஸு. ஆனால் சார்ஜ் ஏறி முடிக்கல 42 வாட்ஸில் இருக்கும். அது உங்களுக்கு ஆம்பியர் ஃபுல் ஆம்பியரில் இருக்கும்போது 42 வாட்ஸு காட்டும். இது இப்போ எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம பிஎம்எஸ் போர்டுக்காக அந்த சென்சார் வயர் எல்லாமே பற்ற வைக்கணும். அந்த வெள்ளை கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே சென்ஸ் வயர் தான். இது வந்து இந்த பேட்டரியோட கண்டிஷனை ஒன்று மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு செல்லு வீக் ஆனாலும் இது ஆன் ஆகாது. இப்போ எல்லா செல்லுலையுமே உங்களுக்கு சார்ஜ் இருக்குது, ஒரு செல்லில் மட்டும் சார்ஜ் இல்லைனாலும் அதை சென்ஸ் பண்ணி சொல்லி பேட்டரியை வந்து ரன் பண்ண விடாது. அதான் இந்த பிஎம்எஸோட மெயினான வேலையே. இது எல்லாமே ஒவ்வொரு ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜாயிண்டில் வந்து இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த 37 வோல்ட்டுக்கும் அடுத்த 37 வோல்ட்டுக்கும் இப்படி 3.7 வோல்ட்டுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது எதில் மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்கோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி காமிச்சிடும். அதான் அந்த பிஎம்எஸ் போர்டோட ஒர்க்கு. இது பிஎம்எஸ் போர்டு பற்ற வைக்கிறதும் பெரிய கன்ஃபியூஸ்லாம் கிடையாது. ஒரு சைடு லாஸ்ட் எண்டில் வந்து சிகப்பு இருக்கும், ஒரு சைடு எண்டில் வந்து கருப்பு கலர் மைனஸில் இருக்கும். எடுத்தோடனே அந்த கருப்பை வந்து மைனஸ் லீடில் பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை அதுக்கு அடுத்த இடத்துல அப்படியே பற்ற வச்சிட்டே வந்துட்டோம்னாலே கன்ஃபியூஸ் இருக்காது, அவ்வளோதான். இது பெரிய கஷ்டமான ஒர்க்கெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு மைனஸை மட்டும் கரெக்டாக பற்ற வச்சுருங்க. அதுக்கு அடுத்து வந்து வர்றதை அதுக்கு அடுத்த ஜாயிண்டில் இப்படியே ஒன்றா பற்ற வச்சுட்டு வந்துட்டாலே போதும். ஒவ்வொரு லீடாக எடுத்து பற்ற வச்சுட்டு வந்துட்டாலே கரெக்டாக ப்ராப்பராக வந்துடும், அமைஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மைனஸ் வயர் தான் பற்ற வைக்கணும் ஃபஸ்ட்டு, அப்படின்னா தான் ப்ளஸுக்கு கரெக்டாக வந்து நிற்கும். நம்மளுக்கு எத்தனை லீடு கொடுக்குறோன்றதையும் இதுலேயே கண் பண்ணிக்கலாம். 10 வயர் குறைஞ்சது இருக்கும் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு வயருக்கும் நான் வந்து ஹீட்சிங் ஸ்லீவ் வச்சுருப்பேன். ஹீட்சிங் ஸ்லீவ் போட்டுட்டு பற்ற வச்சுட்டு அதை போட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வைண்டிங்க்கு கோருக்கு யூஸ் பண்ணுற பேப்பரையும் சின்ன சின்ன பிட்டாக பற்ற வச்சு அந்த பேட்டரியில் டச் ஆகாத அளவுக்கு அதையும் வச்சு லாஸ்ட்டாக டேப் பண்ணிடுவேன். உங்களுக்கு எல்லாமே நான் ப்ராப்பராக காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டரியோட ஷார்ட் ஆகவே கூடாது. ஒரு லைன், அதாவது அந்த சீரீஸில் வரணும். 10 பேட்டரியும் கண்டினியூவாக சீரீஸில் வரும்போது உங்களுக்கு வேறு அடுத்த லைனில் உள்ள பேட்டரியோட டச் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம மடக்கி வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம், நீளமாக வைக்கல. நீளமாக வச்சா லென்த்து கூடிரும். நம்ம அதனால் மடக்கி வச்சு தான் நம்ம பற்ற வச்சுருக்கோம் அப்படின்னா சீரீஸுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேரும் நம்ம பற்ற வச்சாச்சு. ஈவனாக வச்சு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம டேப் அடிக்கணும். இதில் நம்ம பிஎம்எஸ் போர்டுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுன்றதையும் பார்த்துட்டு அந்த ஜாக்கெட் லேசாக அந்த ஃப்ரண்ட்டில் டாப்பில் இழுத்து வச்சுட்டு மிச்சத்துக்கு வயரை வந்து கரெக்டாக வச்சு டேப்பு எங்கெங்கெல்லாம் பிசுறு இல்லாத அளவுக்கு வெளியே நீட்டாத அளவுக்கு நம்ம வயரை ஃபுல்லாமே டேப் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்து வைப்ரேஷன்லேயோ இல்லை ஏதாவது வண்டியிலோ பாடியில் உரசியோ அந்த வயர் கட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இந்த வயர் ஒன்று கட் ஆனாலும் உங்களுக்கு பேட்டரி நல்லா இருந்தாலுமே வேலை செய்யாது. அதனால் இந்த வயரும் முக்கியம் நம்மளுக்கு பிஎம்எஸ் போர்டுக்கு. ஓரளவு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி லேமினேஷன் ஷீட் போட்டு வயரெல்லாம் வெளியே எடுத்து விட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.